சாம்பார் பண்ணிச்சு வள்ளிக்கிழங்க பருப்பு கூட குக்கரில் வச்சு எடுத்துட்டா குழஞ்செடுத்துனா சாம்பார் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வள்ளிக்கிழங்கு சாம்பார் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. புளி உப்பு தேவையான அளவு ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி கொதிக்க வச்சிருக்கேன். இந்த சமயத்துக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு சாம்பார் பொடி. நான் உப்பு புளி ஊற வச்சது பார்த்தீங்க இல்லையா, அதுக்கு தகுந்த சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடியில் வெந்தயம் சேர்த்துருந்தாலும் 1/4 டீஸ்பூன் வறுத்து பொடிச்சு வெந்தய பொடியை சேர்க்குறேன். வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த ஊரில் சிட்னியில் அண்ட் மெல்பர்ன்லாம் வள்ளிக்கிழங்கு திருத்தினா கேரட் கலரில் தான் இருக்குது. பூசணிக்காயும் இந்த கலரில் இருக்கும் அண்டு வள்ளிக்கிழங்கு இந்த கலரில் தான் இருக்குது. இதை இப்போ நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். குக்கரில் பருப்பு வெந்து ரெடியாக இருக்குது. வள்ளிக்கிழங்கு வெந்த உடனே அந்த பருப்பை இது கூட சேர்த்து ஒரு கொதி விட்டால் சாம்பார் ரெடி ஆகிடும். வேக வச்ச பருப்பை சாம்பாரில் சேர்த்துட்டோம். இப்போ ஒரு கொதி வந்த உடனே தாளிப்பு சேர்க்கலாம். நல்லெண்ணெய் தாளிப்பு ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, அருமையான சுவைக்கும் நல்லது. தாளிப்பு சேர்த்த உடனே அடுப்பை நிறுத்திட்டு மூடி வச்சுக்கலாம். கருவேப்பிலையில் தாளிப்பு சேர்த்தாலும் கருவேப்பிலை கொத்து ஒன்று இப்படி போட்டு மூடிட்டா கருவேப்பிலையில் இருக்கிற அந்த மனம் மட்டும் இல்லை, காம்பில் இருக்கிற மனமும் சாம்பாரில் இறங்கி சுவையான சாம்பார் கிடைக்கும்.